நண்பா இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம இந்த ட்ரெயின் கிளீனர் வச்சு தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா ஹைட்ரோஜனை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஹைட்ரோஜன் கேஸை அதுவும் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் எல்லோரும் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் எடுத்து பார்த்துருப்பீங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் செய்ய போகிறோம். அது ஏன்னா ஏன் திரும்ப நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் எடுக்கும் அது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் தேவை. அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் கிளீனர் எடுத்துக்கோங்க. இது ஒன் டைம் யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது 25 ரூபீஸில் 24 அந்த ரேஞ்சில் தான் வரும் நண்பா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இது 50 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த அலுமினியம் ஃபாயிலை நான் இப்போ சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கோங்க. ஸோ நண்பா அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் உள்ள கப்போட ஈஸியாக இருக்கும். இது பதில் நீங்கள் பிரியாணி பார்சல் கவர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பிரியாணி பார்சல் கவரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் பிக்கும் போது கையில் அறுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ நண்பா பார்த்தாலே உனக்கு தெரியும் அதுக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் நடக்கு. ஸோ ஒயிட் கலரில் இருக்கனால கொஞ்சம் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கனால அவங்களுக்கு கிளியராக தெரியலை. பட் அங்கே அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நண்பா. இந்த இடத்துல இப்போது ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ரொம்பவே பாட்டில் ஹீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹைட்ரோஜன் பாலூன் செய்யும் போது நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேடா, இதுலேருந்து எப்படிடா ஹைட்ரோஜன் பாலூன் செய்ய முடியும் தானே கேட்குங்க. அது எப்படின்னா 2 ஹைட்ரோஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் வாட்டர். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஹைட்ரோஜனை மட்டும் தனியாக பிரித்து பலூனுக்குள்ளே போகும். அப்படி போகும்போது ஹைட்ரோஜன் வந்து இருக்கிறதுலே லைட்டஸ்ட் எலமெண்ட் தான் ஹைட்ரோஜன். ஸோ நம்ம அந்த பலூன் வந்து ஏரில் பறக்கும்போது நம்ம பலூனும் சேர்ந்து பறக்கு. அதனால தான் நம்ம ஹைட்ரோஜன் பலூன் செய்யறோம் இதில். ஸோ ஹீலியம் கேஸ் வச்சு நம்ம இதை செய்வாங்க. பட் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம்னு ஒரு கான்செப்டை தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். பட் நம்ம இதில் பலூன் சேர்க்கல. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஹார்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதெல்லாம் உருகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஹீலியம் பலூன் செய்யலாம். ஐ மீன் ஹைட்ரோஜன் பலூன். நண்பா அவ்வளோலாம் நம்மளுக்கு உருகாது இந்த பிளாஸ்டிக் பாட்டில். உருகணும்னா அந்த சில இடத்துல உருகும். ஏன்னா நம்ம போடுற அந்த பவுடரும் அலுமினியம் ஃபாயிலும் நம்ம நிறையா போட்டோம்னா ஃபுல்லாக உருகும். பட் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கனால நம்மளுக்கு உருகலை அவ்வளவா. ஆனால் பாட்டில் சாஞ்சிருச்சு. ஏன்னா லைட்டாக உருகி இருக்கு. அடிப்படையில் எல்லாருக்கும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.